ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் பாறை மீன் போட்டு சூப்பராக மீன் குழம்பு ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காவை கொரகொரப்பாக அரைச்சிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை அதோடு சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கப்புறம் அதில் தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் புளிக்குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றினா போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு 20 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியில் நல்லா சுண்டி குழம்பு பக்குவத்துக்கு வந்துடும். இப்போது நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாம். புளிக்கரைசல் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதி வந்தோன்னே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துடலாம். மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விடாமல் ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளோட சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.